நாட்டுக்கு ரொம்ப மிக மிக தேவையான முக்கிய குற்றச்சாட்டா ஒண்ணு வைக்கிறார். என்ன, நீங்க ஒரு குடும்பம் நாட்டை கொள்ளையடிக்குது, நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறாரு. இப்ப இது மிக கடுமையான குற்றச்சாட்டு. இப்ப இவர் என்ன சொல்லணும்னா அதுக்கு பதில் சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு, உடனே இவர் என்ன சொல்றாரு, அண்ணாவை கூப்பிடுறாரு. இங்க அண்ணா எங்க இருந்து வந்தாரு, அண்ணாக்கும் ஊழலுக்கு என்ன சம்பந்தம், இப்ப திராவிடம் எங்க இருந்து வந்தது, இதைதான் அவர் குறிப்பிடுறாரு. நீங்க முகமூடி போடுறீங்கல்ல, உங்களை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நீங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லல, நீங்க உடனே வசவாளர்கள், இது எப்படி வசவாகும்? நீங்க அதுக்கே அண்ணாவை கூப்பிடுறீங்க. நீங்க அண்ணா பின்னாடியா ஒழியணும், திராவிடத்தை பின்னாடியா ஒழியணும். உங்க குடும்பத்தை பத்தி, உங்களோட அரசியலை பத்தி, உங்களோட நேர்மையை பத்தி ஒருத்தர் கேள்வி வைக்கிறாரு. நீங்க அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கான பதில நீங்க சொல்லணும். நீங்க உடனே என்ன பண்றீங்க, நீங்க திராவிடத்து பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க, நீங்க அண்ணா பின்னாடி போய் ஒளியறீங்க. இதைதான் அவர் முகமுடின்னு சொல்றாரு. இது அப்ப எல்லா அரசியல்வாதிக்கும் சார் இது என்னன்னா மக்களை இதுக்கு பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப மக்களை இப்ப எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட, நான் அதுதான் சொன்னேன், சுயநல அரசியல் இன்னைக்கு உச்சகட்டத்துல இருக்குன்னு சொல்றேன்.